நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புது வருஷத்துக்குள்ளே வந்துட்டோம், ஒரு வாரத்தை கடந்துட்டோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஞாபகத்தில் வச்சுருக்கீங்களா? தினமும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சாதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். அதனால் தினமும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஜெபத்துக்கு வந்திருக்காங்களான்னு பாருங்கள். ஏன்னா இந்த குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட பாதுகாப்பாக இருக்கத்தான் இந்த ஜெபம். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு, உங்கள் கிராமத்தில், பட்டணத்தில் அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பகுதியில் இருக்கிற மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுனால இந்த ஜெபத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஜெபம் செய்யணும். முக்கியமாக குட்டி பிள்ளைகள் வேகமாக வந்துடுறீங்க, பெரியவங்களெல்லாம் கூப்பிடுங்க. வேத புஸ்தகத்தோடு வந்து உட்காரணும். எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஒரு வேளை சிலர் வரலன்னு சண்டை போட்டால் அவங்கள்ட்ட சண்டை போடாதுங்க, கூப்பிடுங்க அன்பா. வரலன்னா விட்டுருங்க. நீங்கள் ஜெபிங்க, அவங்க தன்னால் வந்து முழங்கால் படியிட கர்த்தர் செய்வார். சண்டை போடுறதுனால மாற்றலாம் வராது. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வீட்டில் இப்படி ஒரு ஒழுங்கு, கட்டாயம் குடும்ப ஜெபத்துக்கு வரணும்னு அன்பாக சொல்லுங்கள். அதெல்லாம் வர முடியாது, நான் போகிறேன்னு முறைச்சிட்டு போனால் வீம்புக்கு சண்டை போடாமல், ஆண்டவரே அவங்களும் வரணும், எங்கள் குடும்பமே ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கணும்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். தேவன் இந்த மாற்றத்தை உண்டாக்கிடுவார். சரி, இப்போ முதலாவது ஒரு பாடல் பாட போகிறோம். அப்புறம் வாக்குத்தத்த பாடல். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த வாக்குத்தத்த பாடலை பாட போகிறோம். இம்மட்டும் காத்த எபெனேசர், இந்த நாள் வரைக்கும் அவர் நம்மை காத்து நடத்தி இருக்கிறார்ல, அதை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அந்த பாடலை பாட போகிறோம். சேர்ந்து கரந்தட்டி பாடலாம். மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்குமே ஆயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்குமே ஆயிரே. எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும், இயேசு நாமத்தில் அகற்றினவர்,
இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. இம்மட்டும் காத்த அந்த தேவனை முழு உள்ளத்தோடு நாம் ஸ்தோத்தரிக்கணும். அனுதினமும் நாம் அவரை துதிக்கணும். நம்முடைய குடும்ப ஜெபத்திலே கூட எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கணும். நாம் துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வரும். அந்த கர்த்தருடைய பிரசன்னம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிவிடும். அதனால தான் இந்த ஜெபம் உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம் என்று சொல்லுகிறோம். இப்போ இன்னொரு பாடல் பாட போகிறோம், வாக்குத்தத்த பாடல். இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, நான் உன்னை காத்து கொள்ளுகிற தேவன், எல்லா தீமைக்கும் விலக்கி கர்த்தர் காப்பார், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அதுதான் இது கடைசி காலம், கொடிதான காலம். நமக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியம். ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார். அதை குறித்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கரந்தட்டி பாடுவோம். என்னை காத்திடுவான், காலமெல்லாம் என்னை காத்திடுவான். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவான். காத்திடுவான், என்னை காத்திடுவான், காலமெல்லாம் என்னை காத்திடுவான். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. ஆத்துமாவை கரைபடாமல் காத்திடுவார், சாத்தானின் கண்ணிகளை தகர்த்திடுவார். வழுவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார். ஆத்துமாவை கரைபடாமல் காத்திடுவார், சாத்தானின் கண்ணிகளை தகர்த்திடுவார். வழுவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார். தீயவன் நம்புகள் எய்திட்டாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார். தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார். தீயவன் நம்புகள் எய்திட்டாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா,
ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அப்படியே கரம் உயர்த்துங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், வேலையடைத்து காத்து கொள்ளுகிற தேவன், தீமைக்கு விலைக்கு காத்து கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற ராஜாதி ராஜாவிற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் 121 சங்கீதம் 7வது வசனம். அந்த வசன ஞாபகத்தில் இருக்குல்ல? 121 சங்கீதம் 7ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 751 பக்கம் பழைய ஏற்பாட்டில், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். அதாவது கர்த்தர் உன்னை காப்பார். தி லார்ட் வில் ப்ரொடெக்ட் யூ. அதுதான் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம். ஏன் தெரியுமா? இது ஒரு கொடிதான காலம், கடைசி காலம். சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறபடியால் கோபம் கொண்டு உலகத்திலே பல தீமையான காரியத்தை தீவிரமாய் செய்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறபடி அவன் தீவிரமாய் காரியங்களை செய்கிறான். அழிவை உண்டாக்குவது, நாச மோசங்களை உண்டாக்குவது, தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தெய்வ ஊழியர்களுக்கு விரோதமாய் பலமான காரியத்தை செய்து தாக்குதலை நடத்துவது. இந்த மாதிரி போராட்ட காலத்திலே வாழ்கிறோம். இது கடைசி கொடிய காலங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த கொடிய காலத்தில் நமக்கு பாதுகாப்பு தேவை. இந்த பொல்லாத சாத்தானுடைய கண்ணிக்கும் அவனுடைய கோபத்துக்கும் விலைக்கு நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால தான் கர்த்தர் இந்த வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை பாதுகாக்கிற கர்த்தர், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன். பாருங்கள், யோபை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது, யோபு 1 அதிகாரத்தில் 10வது வசனத்தில் யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்தார். அதாவது அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சொத்துக்கள், அவனுக்கு உண்டான வீடு, தோட்டங்கள், துறவுகள், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். அப்படி நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன், அதை விசுவாசிங்க. நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் பாதுகாக்கிற தேவன் என்று இந்த வாக்குத்தத்தை சொல்லி துதித்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். சரி, இந்த நாளில் தேவன் எதிலெல்லாம் நம்மை பாதுகாப்பு தந்து நடத்துவார்? முதலாவது, அந்த 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் அவர் உன் ஆத்மாவை காப்பார். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் நம் ஆத்மாவை பாதுகாப்பார். இந்த ஆத்மா எங்கே இருக்குது? கண்ணால் பார்க்க முடியுமா? இல்லை. நம்முடைய சரீரத்தை பார்க்க முடியும், நமக்குள்ள இருக்கிற ஆவியையும் பார்க்க முடியாது, ஆத்மாவையும் பார்க்க முடியாது. ஆனால் ரெண்டையுமே உணர முடியும். நம்முடைய ஆத்மாவையும் உணர முடியும், ஆவியையும் நமக்குள் இருப்பதை உணர முடியும். ஆனால் இந்த ஆத்மா தான் ரொம்ப முக்கியம். ஆத்மா ரட்சிப்பு விலையேற பெற்றது. இந்த ரட்சிப்பு என்கிற அனுபவமே ஆத்மாவிலே நடக்கிற ஒரு பெரிய மாற்றம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய ஆத்மா உயிர் பெறுகிறது. இந்த ஆத்மா தான் தேவனோடு நம்மை தொடர்பில் ஏற்படுத்தி தேவனுக்குள்ளே மகிழ்ந்து களிகூறச் செய்கிறது. அவர் ஜீவ ஆத்மாவை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார்ல, அந்த ஆத்மா தான் தேவனோடு பேசவும் பழகவும், அவர் நம்மோடு பேசுகிறதை கேட்கவும் நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். பாவம் செய்து விட்டால் அந்த ஆத்மா மரித்து விடும். ஆத்மா மரித்து விட்டால் சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும், தேவனோடு உள்ள உறவு கட்டாயம் இல்லாமல் போய்விடும். அதனால் உண்டாகிற பாதிப்புகள். நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆத்மா உயிர் பெறுகிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என் ஆத்மா உயிர் பெற்று விட்டது, இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதாக. அப்போ உங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா? உங்களுடைய மனைவி, கணவர், பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உறவினர்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற உடன் பிறந்தவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? பாருங்கள்.
எல்லாருடைய ஆத்மாவுமே ரட்சிக்கப்படணும். அது மாத்திரம் இல்லை, அந்த ஆத்மாவை நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பாதுகாக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆத்ம ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து கொள்வது ரொம்ப அவசியம். அது எப்படி பாதுகாக்கிறது? கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். உன் ஆத்மாவை காப்பார். நம்முடைய ஆத்மாவை தேவன் பாதுகாப்பார். நம்ம வாழ்கிற இந்த உலகம் பாருங்க, பாவம் நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகம். நம்ம நீதியாக வாழ நினைச்சா கூட வாழ விட மாட்டாங்க. பரிசுத்தமாக வாழ நினைச்சா கூட வாழ விட மாட்டாங்க. அந்த மாதிரி சோதனைகளை பிரச்சனைகளை சூழ்ந்திருக்கிற ஒரு உலகம். இந்த உலகத்தில் எப்படி நீதியாக பரிசுத்தமாய் வாழுவது, நம் ஆத்மாவை எப்படி காத்து கொள்வது, ஆத்மாவை கரைபடாமல் எப்படி பாதுகாப்பது, நிறைய பேருக்கு பிரச்சனை. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் ஆத்மாவை பாதுகாப்பேன், நீ பயப்படாத. நான் ரட்சிக்கப்பட என்னை ஆண்டவர் சந்தித்து கொண்டிருந்த சமயம், என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற சமயம் எனக்குள்ள அதான் கேள்வி. நான் ரட்சிக்கப்பட்டுடலாம், பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். எப்படி ஆத்மாவை காத்து கொள்ளுவது? எங்கே பார்த்தாலும் பாவம், பாவத்தின் காரியங்கள், பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். எப்படி ஒரு வாலிப வயசில் ஆத்மாவை காத்து பரிசுத்தமாக வாழ முடியும்? இந்த கேள்வியெல்லாம் எழுந்தது. ஆகவே ஆண்டவரிடத்தில் பண்ண, என்னால் என்னை பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்படணும், பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன், எனக்கு அந்த அனுபவம் வேணும். ஆனால் என்னால் அதில் நிலைச்சு நிற்க முடியுமான்னு தெரியல, என் பலத்தால் முடியாதே. அப்போ ஆண்டவர் சொன்னார், அது என்னுடைய பொறுப்பு. உன் ஆத்மாவை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால் நின்னை விசுவாசத்தோடு என்கிட்ட ஒப்புக்கொடு என்று சொன்னார். அதன்படி நான் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய கரத்திலே என் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். 72வது வருஷம். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்கள். ஆண்டவர் இவ்வளவு அழகாக என்னை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி கொண்டே வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். 52 வருஷம் கடந்து விட்டது. அந்த ரட்சிப்பை நான் இழந்து விடாதபடி என்னை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். உங்களுக்கு சொல்லுகிறார், உன் ஆத்மாவை நான் பாதுகாப்பேன். அப்போது நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதில் கவனமாக இருக்கணும். முதலாவது விசுவாசம். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், என்னை அவர் காத்து கொள்ளுவார். நான் வேலை செய்கிற சூழ்நிலை, பிஸ்னஸ் செய்கிற சூழ்நிலை, படிக்கிற சூழ்நிலை, வாழ்கிற சூழ்நிலையில் எத்தனையோ பாவ சோதனை வருது, கரைப்படுத்துகிற காரியம் வருது. ஆனால் என் ஆத்மாவை கர்த்தர் காத்து கொள்ளுவார். முதல்ல விசுவாசிங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னை வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் என்னை காத்து கொள்ளுங்க அவனை தினமும் சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது பாருங்க, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியமும் இருக்கிறாரு. 2 தீமோத்தேயு 1:14 முதலாவது 12 நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததை என் ஆத்மாவை கடைசி வரை காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். விசுவாசம். நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லணும், என் பலத்தினால் அல்ல, என்னை காத்து கொள்ளுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் என் ஆத்மாவை காத்து கொள்வார். அதை விசுவாசிக்கணும். 2வது 14 சொல்லப்பட்டு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அந்த நற்பொருள் என்னது? ரட்சிப்பு, ஆத்மா ரட்சிப்பு. நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விட்டது என்ற அனுபவம், அதை காத்து கொள்ளணுமா? எப்படி காத்துக்கொள்வது? பரிசுத்த ஆவியினாலே. அதுக்கு தான் ஆவியானவர் ஆண்டவர் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு தருகிறார்? நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து நடத்துவதற்கு. அதனால தான் அப்போஸ்தலர் 1:18 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்கிறீங்க. என்ன வல்லமை? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, நீதி நேர்மையாய் வாழக்கூடிய வல்லமை. அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவிக்குள்ளே நம்மை காத்து கொள்ளணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? தினம் காலை எழுந்த உடனே வேத வசனத்தை நீங்கள் தியானித்து பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்க நீ ஆவியானவர் உங்களை நிரப்பி ஆட்கொண்டு அவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் பாதுகாப்பாக இருக்க, பாவத்துக்குள்ளே நுழைந்து விடாதபடி, தேவனை விட்டு விலகி விடாதபடி, ஆண்டவரால் பாதுகாக்கப்பட கருத்தாக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபித்தால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் காத்து கொள்ளுவார்.
தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு, விசுவாசிங்க. என்னை கடைசி வரை காத்து நடத்துவார். அவருடைய கிருபைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு அர்ப்பணிச்சுட்டா போதும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை நீர் காத்து கொள்ளணும். நாங்கள் மறுபடியும் பாவத்தில் விழுந்து விடாதபடி, கண்ணியில் அகப்பட்டு கொள்ளாதபடி, உம்மை விட்டு விலகி விடாதபடி காத்து கொள்ளணும். எங்கள் ஆத்துமாவை நீர் காத்து கொள்ள உம்முடைய வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபிக்கும்போது அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு மாத்திரமல்ல, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், உங்கள் தெருவில் இருக்காங்கள்ல நிறைய கிறிஸ்தவங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். சபையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஜெபிக்கணும். எல்லாருக்குள்ள இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதம் உண்டாக நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கான ஜெப குறிப்பு இருக்குல்ல, இந்த வருஷத்தில் கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதம் தரணும்னு ஜெப குறிப்பு எழுதி வச்சுருக்கீங்களா? ப்ரேயர் டைரி வைத்து கொள்ளுங்கன்னு சொன்னால, அந்த ப்ரேயர் டைரியில் இந்த வருஷம் 2024 வருஷம் என்னென்ன ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு, எங்களுக்கு, ஒருவேளை பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கலாம், கற்பத்தின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், கடன் பிரச்சனை நீங்கணும், இது முழுமையாக நீங்கணும், கடன் இல்லாத வாழ்க்கை அல்லது ஆரோக்கியமான வாழ்க்கை, வியாதியே இருக்கக்கூடாது, அது மாதிரி காரியங்களை எழுதுங்க. முதல்ல எழுதி வைத்து அதில் கை வைத்து ஜெபிக்கணும். முதல்ல நம்ம ஆத்மாவுக்காக ஜெபிச்சு மற்றவங்களுக்காக ஜெபித்த பிறகு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை வைத்து ஜெபம் செய்வோம். சரியா? ஜெபிக்கலாமா? குட்டி பிள்ளைகள் கூட முழங்கால் படிட்டு கையை கோப்பி ஏசப்பா பார்த்து பேசுங்க. ஏசப்பா, நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை காப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்கள் ஆத்மாவை பாதுகாப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆத்மாவை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த அருமை பிள்ளைகள் யார் யார் தங்களுடைய ஆத்மாவை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அதை பாதுகாத்து கொள்ளணுமே நீ ஜெபிக்கிறாங்களோ, அவங்க மேல ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியினாலே தங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த மகள் மீது, மகன் மீது உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், பாதுகாக்கிற அந்த வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரை, பாவத்திற்கு விலைக்கும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், சோதனைக்கு விலைக்கு அவர்களை காத்துக்கொள்ளும். படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, வசிக்கிற இடத்துல சாத்தான் எத்தனை சோதனை கண்ணிகளை வைத்தால் அவைகள் தெரிபட்டு போகட்டும். நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன் பாதுகாத்து நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். தகப்பனை, இப்பொழுதும் எங்களுடைய தெருவில் இருக்கிற மக்கள், எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள், எங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுமால் பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும். பாவத்துக்கு விலைக்கு பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ள அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். அக்னியாய் பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதல் அக்னி எங்களுடைய கிராமத்தில், சபையில், எங்கள் பட்டணத்தில் போடப்படுவதாக. எல்லாரையும் சுத்திகரிக்கிற அந்த அக்னி இறங்கி சுத்திகரித்து பரிசுத்தத்திலே பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கினதற்காக, அபிஷேகத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் ஜெப குறிப்புகளை வைத்து பொழுது ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில், இந்த வருடத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்றி தாரும். வேலைக்கான வழிகளை திறந்து தாரும் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி செய்து அருளும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரை, கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து கடனில்லாத ஒரு வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில்.
வியாதி பலவீனத்தை எல்லாம் விலக்கி வியாதி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை அருளி செய்யும் இயேசுவின் நாமத்தில் நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேறட்டும். குடும்பமே ரட்சிக்கப்படட்டும். எல்லாருக்குள்ள ஆத்மா ரட்சிப்போம், சமாதானமும் உண்டாகட்டும். அந்த எழுப்புதல் எங்கள் வீட்டுக்குள்ள வருவதாக, ஆவியானவர் ஊற்றப்படுவீராக, பாவ கட்டுகள் திரிபட்டு போவதாக, பயத்தின் ஆவிகள் விலகுவதாக, பூரண விடுதலை சந்தோஷ சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசித்த அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். This program is sponsored by Sister Regina Bose and family, Kanyakumari. Happy birthday, Miss Veronica. ஆதியாகமம் 26:3 படி, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Uma Mageshwari and family, Erode. செப்பனியா 3:20 படி, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Sister Priya Greg and family, United States. யோவான் 1:50 படி, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்களாக. Sister Benita Robin and family, Australia. யாத்ராகமம் 20:24 படி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Devanayagam and family, Madurai. என்னாகமம் 6:24 படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. பொங்கல் விடுமுறை நாட்களில் நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் தீர்க்க தரிசன உபவாச ஜெப முகாம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி காலை 9 மணி முதல் 16ஆம் தேதி மதியம் 1 மணி வரை சகோதரர் மோகன் சி லாசரஸ், சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் மற்றும் சகோதரர் சாம் ஜெபராஜ் ஆகியோர் தெய்வ செய்தியளித்து சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். பதிவு கட்டணம் ரூபாய் 100 மட்டுமே. தேவ ஜனங்களே, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க குடும்பமாய் வாருங்கள். 9 வயது முதல் 15 வயது வரையுள்ள சிறு பிள்ளைகளுக்கு சிறப்பு ஜெபங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். முகாம் முடிந்தவுடன் திருப்பிச் செல்வதற்கு பேருந்து மற்றும் ரயில் வசதி உண்டு. மேலும் விவரங்களுக்கு 0463935333 7094777773. God bless you.